இதோ பார்த்தீர்களா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இன்னும் நான் சதா மனதில் வைத்து பூஜித்து வரும் தெய்வங்களையும் பாருங்கள். ஆகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள், சமரசமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள். செத்தும் தாகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள், சமரசமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள். முன்னால் முறிந்து கால் முடமாகிய ஆட்டை பரிந்தழைத்து துயர் தீர்த்தார். முறையே தவறிய மிருகப் பலிதனை முன்னின்றகற்றி உயிர் காத்தார். கருணை கடலாம் கௌதம புத்தர், கத்தறிவாளர் கருதும் சித்தர். அறிவில் வளர்ந்த அன்பின் வடிவம் அவர்தான் எந்தன் கடவுள் என்றும் தாகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள், சமரசமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள். பாவிகளை ரட்சி தேடும் பரமபிதா, பாரோர் புகழ கேட்டேன் நெறிலினிதாய். இவர் பாவிகளை ரட்சி தேடும் பரமபிதா, பாரோர் புகழ கேட்டேன் நெறிலினிதாய். தேவதூதன் என்றும் மக்கள் சேவகன் என்றார். சித்திரவதை செய்ததினால் சிவன் இழந்தார். ஜெசுநாத சுவிசேஷபோதன். தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தாவேனோ இந்த தியாகி. தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தாவேனோ இந்த தியாகி. நமக்கென்ற அமைப்பில் நிர்வாகி, இந்த நாட்டின் தந்தை கர்மயோகி. தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தாவேனோ இந்த தியாகி. ஓடியாங்கோ ஓடியாங்கோ ஓடியாங்கோ. போனா வராது போனா வராது போனா வராது ஓடியாங்கோ. ஏலம் போட போறோம் ஏலம் போட போறோம் எல்லாரும் வாங்கோ. ஓடி வாங்கோ, கேளுங்கோ, இஷ்டப்பட்ட விலைக்கு கேளுங்கோ. திருப்தி இல்லையான பணம் வாபேஸ். சேலம் குண்டஞ்சு உறுதியானது. தொட்டில் கட்டுனா எரும மாட்டை போட்டு ஆட்டலாம், அவ்வளவு உறுதி. கேளுங்க. விலை 500 ரூபாய். அது 4 அணா 8 அணா. ஏயா இவ்வளவு நல்ல வேட்டி இருக்கே உனக்கு, ஏன் கேக்குற? கரங்கு. பெரியவர பாரு, அப்படி 4 அணா தெரியும். இது என்னையாது புது மாதிரியா இருக்கு? ஏலாம் பைத்தியமா? அப்படிதான் இருக்கும். சும்மா பனாரஸ் பட்டு போனா வராது. கும்பகோணம் ஜரிகை, காஞ்சிபுரம் நைத்து 8 அணா 1 ரூபாய். ஏயா நீ என்ன சேலை கட்டிக்கிற ஆம்பளையா? இல்லைங்க. என்ன ஏன் கேட்டாமா? 8 அணா 1 ரூபாய். 3 தரம் கட்டிக்க. ஏய் உங்களுக்கு எல்லாம் சும்மா 3 தரம். ஏமா பெரியவரே, ஏங்க பாத்தீரா? 2 வேட்டி 2 சேலை. கேளும் 1 ரூபாய் 5 ரூபாய். ஏய் உன்னை கேட்க சொன்னா பேசாம இரு. கேளும் 1 ரூபாய் 2 ரூபாய் 2 ரூபாய் 2 ரூபாய் 2 ரூபாய் 3 தரம். அப்பா
இவரு நம்ம சொல்லாத. சும்மா இருங்கப்பா. யாரையா நீ? எந்த ஊரு? செருப்பெடு. செருப்பெடுப்பாராம்ல. ரெண்டனா? ஓ, ரெண்டனா? 3 அணா? 3 தரம். பணம் இப்ப வேண்டாம், அப்புறம் வாங்கிக்குவேன் எல்லாம். டேய், எல்லா செருப்பையும் எடுத்து வெளியில போடு. ஆட்டும் ஆளு கொண்டு எடுத்துங்க. போடுறா. போட்டேன். இந்தாமா. சுசிலா, அந்த நெக்லஸ் பெட்டியடு. அரண்மனைக்குள்ளேயே திருட்டா? திருட்டல்ல, தீவிரமாக திட்டம் போட்டு செய்த ஏற்பாடுதான். யார் அப்படி செய்தது? நாடோடியாக திரிந்து இன்று நாடாள வந்திருக்கும் நல்ல தம்பிதான். எல்லாவற்றையும் கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டான். இரும்பு பெட்டியில் இருந்த அத்தனை பணம் காலியாகிவிட்டது. என்னால் நம்ப முடியவில்லை. கூமாளி போல் நடித்து நம்மை ஏமாளியாக்கி விட்டானே. இந்த நிலைமை நான் எதிர்பார்த்ததுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிராமத்திலேயே ஒரு அரண்மனை கட்ட ஆலோசனை செய்வதாக கூட கேள்வி. அதற்கு என்ன செய்வது? என்ன செய்வதா? ஜமீன் பதவி அவனிடமிருந்து பறித்து விட வேண்டியது. அது எப்படி முடியும்? சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எண்ணி 1 மாதத்திற்குள் அவனை. நன்றாக சட்டம் தெரிந்த நண்பர் ஒருவர் பம்பாயில் இருக்கிறார். அவரை இது விஷயமாக கலந்து ஏற்பாடு செய்து வரட்டுமா? என்ன சும்மா இருக்கிறீர்கள்? உங்களுடைய இளைய மனத்தால் தான் இவ்வளவு இடைஞ்சல்களும் ஏற்பட்டது. நான் பாம்பே போய் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு வருகிறேன். ஆமா, ஜமீன்தாரு நிஜமாகவே நிலங்களை எல்லாம் பொதுவாக்க போறாரா? பின்ன பொய்யா? அதுக்காகத்தானே நிலங்களை எல்லாம் கணக்கெடுக்க சொன்னாரு. அவருக்கு எப்படி மனசு வந்தது? ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு இப்படி மனசு வந்ததேன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாருக்கும் மனசு வரலன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் எழுதி முடிச்சாச்சா? இதோ உங்க கையெழுத்து தான் பாக்கி. என்ன ஆச்சா? ஆயிருச்சுங்க. இனிமே உங்க பாடலாம் யோகம் தான். ஆமாங்க. ஏன் சாமி, என்ன இனிமே எங்க கிட்ட வரிகிரி வாங்க மாட்டீங்களாம்ல? வரியா? நிலமே உங்களுக்கு சொந்தமாக போகுதுன்னா? நிலமா? ஆமா, இந்நேரம் ராணியம்மா. உழைப்பாளிகளே, உத்தமர்களே, இந்த ஊரும் இதன் சேரும் இனி உங்களுடையது. அதனால் அதை அனுபவிக்கும் உரிமையும் உங்களுக்கே தருகிறார் நல்ல தம்பி. இதோ உரிமை சாசனம் படிக்கிறேன், கேளுங்கள். சொப்பனபுரி ஜமீனுக்கு சொந்தமான காரூர், போரூர், பசிதீர்த்தாம்பட்டி ஆகிய 3 கிராமங்களிலும் உள்ள 3642 ஏக்கர் நிலங்களையும் கீழ்கண்ட ஷரத்தின்படி கிராம மக்கள் அனைவருக்கும் பொது சொத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 1. அவரவர்களின் உழைப்பு சட்டுக்கேற்றபடி நிலங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும். 2. கூட்டுப்பண்ணை காரியாலயம் ஒன்று நிறுவி அதற்கென 5 அங்கத்தினர்களை கொண்ட நிர்வாக கமிட்டி அமைக்க வேண்டும். இந்த அங்கத்தினர்கள் ஜனநாயக அடிப்படையில் கிராம மக்களிடையே இருந்து கிராம மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அங்கத்தினர்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். 3. விளைபொருள்களை பொதுக்களஞ்சியத்திலே சேர்த்து அனைவரும் தேவைக்கேற்ற அளவு எடுத்துக் கொள்ள வேண்டும். 4. விவசாயிகளுக்கு வேண்டிய உரம், விதை, விஞ்ஞான கருவிகள் எல்லாம் கூட்டுப்பண்ணை காரியாலயத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சமரசம், சமத்துவம், சகோதரத்துவம் என்னும் அன்பு கொள்கைகளின் அடிப்படையில்
அமைக்கப்பட்ட இந்த புது திட்டம் என்றும் ஏய், நம்ம ஐயா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நேரே கிராமத்துக்கே விட்டாரே, அது ஏன்? இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சா என்னமோ? குமரஞ்சாமி, பொங்கல் வாழ்த்து. சௌக்கியங்களா? என்னையா அது? கிராமமே ஒரு தினசா இருக்கு. நடனுடி பாவனை எல்லாம் ஒரே மாறுதலா இருக்கு. இந்த ஊரே போதை ஊர் ஆயிடுச்சா? அதெல்லாம் போன வருஷங்க. என்ன மேன அதெல்லாம்? அதுங்களா, முன்னையெல்லாம் போதையில ஆடுனாங்க, இப்ப ஆனந்தத்துல ஆடுறாங்க. பொது நலம் கண்டோம் அம்மா, நல்ல தம்பி புத்தியனும் கட்டியாலே. பொது நலம் கண்டோம் அம்மா, நல்ல தம்பி புத்தியனும் கட்டியாலே. புதுமண வீசுதம்மா சுதந்திர பொங்கல் திருநாளையிலே. புதுமண வீசுதம்மா சுதந்திர பொங்கல் திருநாளையிலே. உபதி காலத்திலே நல்லபடி குஞ்சனந்தையிலே வெளவுமில்லை. உபதி காலத்திலே நல்லபடி குஞ்சனந்தையிலே வெளவுமில்லை. ஊரில் புத்தி நாளிங்க அதிகமில்லை. புருஷம் கொண்டாட்டிக்கும் பெத்தெடுத்த பிள்ளைங்கதான் ஒத்துமை இல்ல. புருஷம் கொண்டாட்டிக்கும் பெத்தெடுத்த பிள்ளைங்கதான் ஒத்துமை இல்ல. மடத்தனம். கர்மங்களை தீடும் கண்ணாலே தம்பிகளை சொன்னாலே. கர்மங்களை தீடும் கண்ணாலே நல்ல தம்பிகளை சொன்னாலே. பெருமை வாழ்ந்திடும் மேலே, பெருமை வாழ்ந்திடும் மேலே. எங்கள் பெண்ணினும் வெண்ணியும் வெற்றியின் நாளே. பெண்ணினும் வெண்ணியும் வெற்றியின் நாளே. தித்திக்கும் செந்தமிழ் பண்பாடி சிங்காரமாய் கும்மி கொட்டுங்கடி. தித்திக்கும் செந்தமிழ் பண்பாடி சிங்காரமாய் கும்மி கொட்டுங்கடி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி. குலுங்கி கும்மி கொட்டுங்கடி. இந்த ஏற்பாடெல்லாம் யாரையா செய்தது? எல்லாம் தம்பி தரதான். தெரியுமா எனக்கு. என்னதுங்க? இந்த ஆள் நிர்வாகத்துல இந்த ஜமீன் வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒழிஞ்சு போகும். உங்க வாய்க்கு சக்கரை தாங்க போடணும். ஜமீன் ஒழிஞ்சு போச்சு. என்ன? நல்ல தம்பி ஜமீன் முறைய ரத்து செய்துட்டாரு. நல்ல தம்பி, வெரி வெரி வெரி. போங்க. நன்றா இருக்கிறது உங்கள் நாடகம். ஊருக்கு உழைக்கிற உத்தமன், நாட்டுக்கு நல்ல தம்பி. பேரைப்பா பேரை. நல்ல தம்பி வெரி 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 வெரி. வெறிபிடி தலைகிறார்கள், காமவெறி. ஏண்டி, இங்கே டைப் படிக்க வந்தாயா, ஜமீன்தாரை மயக்கி பணம் பறிக்க வந்தாயா? இந்தாமா, வார்த்தைகளை அளந்து நெருத்து பார்த்து பேச வேணும், தெரியுமா? அது ஊருக்கு உபதேசம் செய்கிறாயே அப்போது. இது பிரசங்கம் அல்ல. பயப்படாதே ராணி. என்னமோ பெரிய அக்கிரமத்தை கண்டுவிட்டவள் மாதிரி சீறுகிறாயே. இங்க என்ன கண்டுவிட்டாய்? இன்னும் என்ன காண வேண்டும்? பட்ட பகலிலே கட்டி பிடித்துக் கொண்டு. குற்றம் என்ன அதிலே? அவள் என் காதலி. ஆ? காதலி? ஏன் காதலை கண்டால் ஏன் இப்படி மிரளுகிறாய்? நான் இவளைத்தான் கல்யாணமும் செய்து கொள்ளப் போகிறேன். என்ன? அவளை கல்யாணம் செய்து கொள்வதா? என்ன அக்கிரமம் இது? அக்கிரமமா? காதலித்த பெண்ணை கல்யாணம் செய்ய மறுக்கும் கயவர்கள் உனக்கு பழக்கமான உல்லாசபுரியிலே ஏராளமாக இருப்பார்கள். நான் பாடுபட்டு பிழைக்கும் ஏழைகளோடு பழகியவன். என் நெஞ்சிலே நீதியும் நேர்மையும் இன்னமும் இருக்குதே புஷ்பா. நான் என்ன செய்ய? ராணி என் காதலி, என் மனைவி. மனைவி? வெட்டுமின்றி கூறுகிறாயே. நல்ல தம்பி, உண்மையாகவே இவளை நீ கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாயா? கல்யாணம் ஆகிவிட்டது புஷ்பா. இருமனமும் ஒன்றானால் கல்யாணம் தானே. நன்றி கெட்டவனே, துரோகி.
நீ யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள். ஆனால் என் வீட்டில் வேலை கமர்ந்த இந்த கண்ணியை இது என்ன அக்கிரமம்? இது ஜமீன் மாளிகையா அல்லது செருப்போடு சாவடியா? பூபதி, இது என் சொந்த விவகாரம். இதிலே நீ தலையிட வேண்டாம். போவழியே. மூடுவாயே. யோக்கியன்டா. ஜமீன்தாரனை எடுத்து துன்புறுத்த நீயா? அதை கேட்க நீ யார்? மரியாதையாய் போவழியே. யாரை மிரட்டுகிறார்? நானும் புஷ்பா இல்ல. புஷ்பாவை அடுத்த உன் கையை போங்க பக்கம். அடையா, யாரும் அடையாது. நீதான். பதவியேற்க தகுதி இல்லாதவன். ஒரு ஜமீன் நிறுவனம் நடத்தும் ஆற்றலோ அறிவோ இவனுக்கு கிடையாது. அந்தஸ்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாமல் தனது வாழ்க்கையை நாடோடி போல் நடத்தி வந்தார். இவனது செயல்களைக் கண்டு நாடும் நகரம் சிரித்து பரிகாசம் செய்தது. ஒரு ஜமீன் மாளிகை சத்திரம் சாவடி போலாக்கி கடைசியாக நிலமெல்லாம் கிராமத்து மக்களுக்கு என்று சொல்லிவிட்டார். மதம், சாஸ்திரம், சம்பிரதாயம் இவற்றையெல்லாம் சிறிதும் மதியாமல் நடந்து வந்திருக்கிறார். இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லை என்பதற்கு இந்த செயல்களே போதும். இன்னும் சாட்சிகளும் உண்டு. டாக்டர் சார், இப்படி வாருங்கள். நீங்கள் தானே நல்ல தம்பியின் உடல்நிலை பரிசோதித்தது? ஆமா. என்ன தெரிந்தது? கொதிப்பு அதிகமாக இருப்பது தெரிந்தது. மூளை கொதிப்பு முற்றினால் பைத்தியமாக மாறலாம் அல்லவா? மாறலாம். சரி, நீங்கள் போய் உட்காரலாம். இந்தாமா, இப்படி வா. ஒரு நாள் இவர் ஏலம் போட வந்தாரே, ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. இந்த 2 புடவையும் இந்த 2 வேஷ்டியும் தானே அவர் ஏலம் போட்டது? ஆமாங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்த? அதுக்கு முத நாளுங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்து வாங்கின? ஆமா. சரி, நீ போய் உட்காரலாம். இந்தாப்பா, நீங்க வா. இவரை நீ இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? பாத்திருக்காங்க. எங்க? சிந்தனார் காலட்சேபம் பண்ணும் போது பாத்திருக்காங்க. அந்த கதையை பார்த்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இந்த மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல இருக்காரேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதையை பார்த்து ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு போனாங்க? இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு பேசிக்கிட்டு போனாங்க. சரிதான், நீ போய் உட்கார். இப்படிப்பட்ட பித்தனுடைய நிர்வாகத்தில் ஒரு ஜமீன் இருப்பது தவறு. ஆகையால் இந்த ஜமீனை காலஞ்சென்ற ஜமீன்தாரின் மகள் புஷ்பாவுக்கு சேரும்படி கமிட்டியார் உத்தரவிட முடியாது கேட்டுக் கொள்கிறேன். நல்ல தம்பி, நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியது உண்டா? இல்லை. இல்லையா? நல்ல தம்பியை பேச சொல்லுங்க. ஐயா பேச சொல்லுங்க. இப்படி நீங்கள் விசாரணை கமிட்டி முன்பு பேசாதிருந்தால் நிஜமாகவே பைத்தியம் என்று தீர்மானித்து விடுவார்கள். பேசுங்கள். அவருக்காக நான் பேசுகிறேன். அவருக்காக பேசுவதற்கு நீ யாரம்மா? நான் அவள் என் மனைவி. ஓ, அப்படியானால் தாராளமாக பேசலாம். நான் பேச வேண்டியது அதிகமா இல்லை. இந்த ஜமீன் நிர்வாகம் செய்யும் ஆற்றல் அவருக்கு இல்லை என்று பேசிவிட்டார்கள். காரணம் பல காட்டினார்கள். அவர் நிர்வாகம் சரியாக இருந்தது என்று என்னால் சாட்சிகள் காட்ட முடியும். ஆனால் அந்த சாட்சிகள் இந்த சபை முன்னால் வர முடியாது. கரையில்லா ஏரிக்கு கரை இருக்கு அவர் நிர்வாகத்தில். ஆனால் அதற்கு கால் இல்லை, பேச வாயும் இல்லை. காடு கடனியாச்சுது, குளங்களுக்கு புதிய படிக்கட்டு, விளைச்சல் முன்னையை விட இரட்டிப்பு, பள்ளிக்கூடங்கள் புதிது. கிராமத்தார்கள் என்ன சொல்கிறார்கள்? அவரால் 2 நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். ஒன்று அவர்களுக்கு முன்னால் இருந்த கவலை, இன்னொன்று அதனால் ஏற்பட்ட கண்ணீர். இந்த 2ம் இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. இப்பொழுது சொல்லுங்கள், இவராய் கேட்டார்கள்? டாக்டர் ஐயா, ஆழ்ந்து சிந்தனை செய்யும் ஒருவனுக்கும் நீங்கள் சொன்ன அந்த மூளை கொதிப்பு ஏற்படலாம் அல்லவா? ஏற்படலாம். உட்காருங்கள். இந்தாமா, இப்படி வா. நீ என்னமோ சொல்ல வந்து அவர் உன்னை தடுத்துட்டாரே, அந்த விஷயத்தை சபை முன்னால சொல்லிடு. ஐயாமார்களே, அவர் தர்ம பிரபு. அவரை பைத்தியக்காரன்னு சொன்ன நாக்கு அழுவி போயிடும். கிராமம் கிராமமா வந்து எங்கள் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து
கண்ணீர் வடிச்சாரு. ஒரு நாள் எங்க கிராமத்துக்கு வந்த போது கட்டிக்கிறதுக்கு சேலை இல்லைன்னு சொன்னோம். அதுக்காக ஏலம் போடுற மாதிரி சேலையெல்லாம் கொண்டு வந்து சும்மா கொடுத்துட்டு போனாருங்க. நீ போய் உட்காரம்மா. ஐயா இப்படி வாருங்கள். நான் கிந்தனார் காலட்சேபம் செய்யும் போது என்னை பார்த்திருக்கிறீர் அல்லவா? ஆமா. கதா ஆரம்பத்திலே என்ன சொல்லுவேன்? ஞாபகம் இல்லைங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. கிந்தனார் கதையை கேட்டிருக்கிறேன் அல்லவா? கேட்டிருக்கேன். கதா ஆரம்பத்திலே நான் என்ன சொல்லுவேன்? நந்தனார் பக்தியிலே மோட்சம் அடைந்தார், கிந்தனார் படிப்பினால் சக்தி பெற்றார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நீங்கள் போய் உட்காரலாம். சபையோர்களே, கிந்தனார் காலட்சேபத்தை பற்றி இப்படி பல பேர் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். கிந்தனார் என்பது கல்வியை அடிப்படையாக கொண்ட ஒரு வேடிக்கை கதை. அதை சொல்லுகிறேன், கேளுங்க. கிண்டல் சரித்திரமே கிண்டல் அல்ல, கிண்டல் சரித்திரமே கிண்டல் அல்லவே அல்ல, கிண்டல் சரித்திரமே கிண்டல் அல்லவே அல்ல, கிண்டல் சரித்திரமே கிண்டல். ஆதனூரிலே ஆதி திராவிட வகுப்பிலே நம்ம கிந்தன் பிறந்தான். பிறந்து வளர்ந்து அங்க ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல படித்துக் கொண்டு வருகிறான். கிந்தனுக்கு பட்டணத்துல போய் படிக்க வேண்டும், உத்தியோகம் பெற வேண்டும் என்கிற ஆசை. தன்னுடைய சிநேகிதர்களை எல்லாம் அழைத்து அழைத்து அலுத்து போய்விட்டான். பக்கத்திலே இருக்கிற திருப்பங்கூர் வரைக்கும் என்னோடு வாங்க, அங்க போய் திருப்பங்கூர்ல போய் என்னப்பா தெரிஞ்சுக்கிறது? போயும் போயும் அங்க ஒரு பிள்ளையார் இருக்கு. அந்த பிள்ளையாருக்கும் தும்பிக்கை உடைஞ்சு போச்சு. இந்த தும்பிக்கை இல்லாத பிள்ளையார கும்பிடுறதுக்கு இங்க இருந்து 10 மைல் தூரம் போகணுமா? இங்கேயே கும்பிட்டுக்கிடலாமே அப்படின்னு சொன்னான். கிந்தன் சொன்னா, அடையப்பா நான் பிள்ளையார கும்பிடுறதுக்கு கூப்பிடல, நம்ம எல்லாம் பட்டணத்துக்கு கொண்டு சேர்க்கிறே அந்த ரயில் வண்டிய பாக்குறதுக்காக கூப்பிட்டேப்பா அப்படின்னு சொன்னான் கிந்தன். உடனே எல்லா பையங்களும் ஒத்துக்கொண்டு கிந்தனோடவே நடந்தார்கள். நடந்து திருப்பங்கூரிலே ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடைந்தார்கள். இன்னும் ரயில் வரவில்லை. சரி, உள்ளேயே போய்விடலாமே அப்படின்னு எல்லா குழந்தைகளுமாக அங்க பக்கத்துல போனா, அந்த வாசலிலே டிக்கெட் கலெக்டர் நிக்கிறார். யாரா நீங்க? சாமி, நாங்க ரயில பார்க்க வந்திருக்கோம். சரி, வெளியிலேயே நின்னு பாருங்களேன். இல்ல சாமி, உள்ள போறோம். ரயில பார்க்க விட மாட்டான் போல இருக்குது. வழிமறை தேரும் குரான் மலை போலே டிக்கெட் கலெக்டர் தடுத்து நிற்கிறான். புது சூட்டும் ஹேட்டும் போட்டு வழிமறை மலை போலே இப்படியாக நம்ம கிந்தன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே வந்து விடுற ரயில். பார்த்தான் ரயிலை, ஆனந்தம் தாங்க முடியவில்லை. என்ன செய்தான்? கரகர கரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, கரகர கரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, கனதனவான்களும் ஏறிடும் ரயிலே, கனவேகத்தோடு போகுற ரயிலே, ரயிலே 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 ரயிலே, மறையவரோடு பள்ளு பறையரை ஏற்றி மதபேதத்தை ஒழித்திட்ட ரயிலே. ஏ ரயிலே, எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எங்கள் தேசத்திலே தீண்டாமையை ஒழிக்க எவ்வளவோ பாடுபட்டும் இன்னும் தீண்டாமை அறவே ஒழிந்த பாடில்லை. இப்பேற்பட்ட பெரும் அருமையான காரியத்தை, கஷ்டமான காரியத்தை, மனிதர்களாலே முடியாத காரியத்தை மரக்கட்டையாகிய நீ வந்த அன்றைக்கே செய்துவிட்டாய். சகல ஜாதியார்களையும் ஒரே பெஞ்சில் ஒன்றாக உட்கார வைத்த பெருமை உன்னுடையது அல்லவா?
தேச தேசம் சுத்தி காட்டிடும் ரயிலே திரிவேந்திரம் விட்டு புறப்படும் ரயிலே. ரயிலே காசி எங்கே, கன்னியாகுமரி எங்கே, சென்னை எங்கே, டெல்லி எங்கே? நினைத்த மாத்திரத்தில் சொற்ப செலவில் எங்களை ஊரூராக கொண்டு சேர்க்கிறாய். வியாபாரத்தை விருத்தி செய்தாய். எங்கள் தேசத்திலே எங்கள் முன்னோர்கள் நீ வருவதற்கு முன்னே காசிக்கு போக எண்ணி கட்டை வண்டியிலே கட்டிச்சோரை கொண்டு 8 பேர் தண்டவாளத்தின் மீதே ஏறி தாண்டவமாடிடும் ஆண்டவன் நீயே. ஏ ரயிலே, ஆண்டவனுக்கு சமானமாக கூட சொல்லலாம். எப்படி? ஆண்டவனுக்கு உள்ளவனிடத்திலும் இல்லாதவனிடத்திலும் ஒரே அன்புதான். அத போல நீ டிக்கெட் உள்ளவனை ஏத்திட்டு போற, இல்லாதவனை ஏத்திட்டு போறே. இந்தியாவுக்கு ரமணியமாய் வந்த ரயிலே 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 ரயிலே. இப்படி ரயில பார்த்து இவன் ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருந்ததும் மத்த பையங்கள்லாம் அப்பா ரயில பார்த்தாச்சு வா போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். நம்ம நந்தனார் சரித்திரத்திலே ஒரு வேதியர் இருந்தாரு, அத போல கிந்தன் சரித்திரத்திலே ஒரு வாத்தியார் இருக்கிறாரு. அந்த வாத்தியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. கிந்த சார், யார் ராணி? நான் தானுங்க கிந்த. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதுக்கு வந்திருக்கேன். விஷயமா? என்னடா விஷயம் சொல்லு, கேக்குறேன். சென்னை என்றொரு தலைமிரு கூதாம், அங்கே சென்ற பேருக்கு செலவும் வரவும் அதிகமாகுதான். சென்னை தலைமிரு கூதாம், போய் வர கொஞ்சம் பொருளை தாருமே. உங்கள் பூசு காலை ஓட்டினு கண்ணால் பாருமே. ஐயனே, சென்னை என்றொரு பயமில்லாதன் எதிரே இனிமேல் இல்லாதே அதை சொல்லாதே மடப்பயலே. நீ பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, புகப்படுமோடா மடப்பயலே. பட்டணம் என்பதை விடு, பழைய சோத்தை சாப்பிடு, இந்த பட்டி காட்டில் படித்திடு, நல்ல பையன் நல்ல பேரெடுத்திடு மடப்பயலே. நீ பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, புகப்படுமோடா மடப்பயலே. பட்டணமாமல்ல பட்டணம். ஏய், போய் சேரியில வேலை ஏதாவது இருந்தா பாருன்னு சொன்னார். கிண்ணன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தார். தகப்பனார் மகனை பார்த்து, அட மகனே, நீ பட்டணத்துல போய் படிக்கணும்னு சொல்றியாமே, நியாயந்தானா நீ சொல்லு, நியாயந்தானா நீ சொல்லு. நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ, நியாயந்தானா நீ சொல்லு. நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ, நியாயந்தானா நீ சொல்லு. காடுங்கரை உழுது பொழைப்பு, அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. கரை உழுது பிழைப்பு, அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. கையில் ஏழெழுத்தாணி போல் அடிப்பு, மிக்க ஏற்றமான ஜாதிக்காம் அந்த பொறுப்பு நியாயம்தானா நீ சொல். அப்பா, அப்படி சொல்ல வேண்டாம். படித்தவங்களே தீண்டப்படாதவங்கன்னு இந்த உலகம் சொல்றது கிடையாது. ஆகையினாலதான் பெரியவா சொல்லிருக்கா, கல்வியை போலொரு செல்வமுள்ளதோ காண வேணும் ஜெகதீரே. இருக்கலாம், அத போல நான் சொல்லுவோப்பா. அட மகனே, அவ்வளவு தைரியம் இருந்தா நீ போயிட்டு வாடான்னாரு. இப்படி தகப்பனார் விடை கொடுத்த உடனே பட்டணத்திற்கு ஓடி போகிறான். பட்டணத்தை அடைந்த கிந்தன் பல இடங்களை சுற்றி சைனா பஜார்ல வந்து சேர்ந்தான். அங்கே ஒரு வண்டி, அதுல கொஞ்சம் விளையாட்டு சாமான், இதையெல்லாம் வச்சுக்கொண்டு
ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா சீப்பு கண்ணாடி சீமிழி சேப்டி ரேசர் சிகரெட்டு கேஸ் தப்பி ஓரண்ணா சீப்பு கண்ணாடி சீமிழி சேப்டி ரேசர் சிகரெட்டு கேஸ் தப்பி ஓரண்ணா சோப்பு சுனோ பவுடர் காபி கோப்பை தட்டு சேப்டி பின் டஜனட்டை ஒன்றேண்ணா சோப்பு சுனோ பவுடர் காபி கோப்பை தட்டு சேப்டி பின் டஜனட்டை ஒன்றேண்ணா இதெல்லாம் ஓரண்ணாங்க அதெல்லாம் ஒன்றேண்ணா 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 ஓரண்ணா அங்கே அவங்கிட்ட போய் கேட்டாங்க இந்த ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு அவனுக்கு எங்க தெரியும் ஹைஸ்கூல பத்தி ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு ஏ ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு கத்துனாங்க இந்த இது ரிக்ஷாக்காரன் காதுல விழுந்துட்டு விடுவானா நான் ஹைஸ்கூலா தெரியுங்களா அப்படின்னு வண்டியை இசுக்குன்னு ஓடி வந்து விட்டான் ஏய் போடா ஐயா வழக்கமாக என் வண்டில தாண்டா ஏறுவாருன்னு இன்னொருத்தன் நைனா நான் வரேன் நைனா அப்படின்னு இன்னொருத்தன் போறான்னு இன்னொருத்தன் இப்படி 10 பேர் வந்துட்டான் 10 பேரு வண்டியை இழுத்து கொண்டு வந்து நிக்கிறான் நடுவுல கிந்தன் நிக்கிறான் கிந்தனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல அடா 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 பட்டணத்துல எவ்வளவு பெரிய தர்மம் நடக்குது ஹைஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன உடனே என் வண்டியில ஏறு ஓ வண்டியில ஏறுன்னு அடாடா அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்ததுல புது வண்டியா பார்த்து ஏறி உட்கார்ந்துகிட்டான் அவனும் இஷ்டக்குனே போனான் இஷ்டு என்ன பாஷையா தெரியல இழுத்துன்னு சொன்னாங்க புரியாது அவளுக்குன்னே ஒரு தனி பாஷை இருக்கு ஏய் என்னடா நேத்து உன்ன காணா அது இல்லைன்னா நேத்து பஸ்ட் நேத்து மூஸ் கை விக்கின அது ஜல் புடிச்சு போச்சுனா யாருக்கு தெரியும் அர்த்தம் பச்சை தண்ணி எடுத்து முகத்தை அலம்பிக்கிட்டானா அது ஜலதோஷம் புடிச்சுக்கிட்டான் ஜலதோஷம்ங்கிறத அப்படி அமைக்கி ஜல்புன்னு வச்சிருக்கான் இப்படியே இஷ்டுக்குன்னு எங்க கொண்டு வந்தான் காலேஜ்ல கொண்டு வந்து விட்டுட்டான் உடனே கிந்தன் கீழே இறங்கி அப்பா நீ இல்ல தியாகி என்ன உபகாரம் பண்ற நீ உலகத்துக்கு உனக்கு பெரிய நமஸ்காரம்னா சரி என்னன்னா துட்டு துட்டா ஐயோ அத நான் பார்த்ததே இல்லையே நான் கிந்தேன் நான் பெரிய மனுஷன் மாதிரி வண்டியில ஏற்கனவே வந்தேன் சட்டையாவது கயட்டு சரி அப்படி என்று சட்டையை கலட்டி கொடுத்தான் ரிக்ஷாக்காரன் போயிட்டான் 2 நாட்களாக வாயுவையும் சுத்த ஜலத்தையும் அருந்திக் கொண்டு வாசலிலேயே இருக்கிறான் கிந்தன் 3ஆம் நாள் அங்கே அந்த பிரின்சிபால் வந்தார் இன்னாரென்று தெரிந்து கொண்ட கிந்தன் என்ன செய்தான் காலை பிடித்துக் கொண்டான் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்றான் கிந்தன் காலை பிடித்துக் கொண்டான் மூலமெந்த மத யானைக்கு முன் வந்த மாலுக்கு நிகர் பிரின்சிபாலை தரையில் விழுந்து காலை பிடித்துக் கொண்டான் அந்த பிரின்சிபால் ரொம்ப இரக்கம் உள்ளவர் ஆகையினால கிந்தனை தன் சிலவிலேயே படிக்க வைத்தார் கிந்தனும் படித்தானே பல பல கலைகளை கிந்தன் நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபடில்லாமல் படித்தானே பல பல கலைகளை கிந்தன் கொடுத்த கொஸ்டின்களுக்கெல்லாம் பாஸ் மார்க்காய் எடுத்த ஸ்காலர்ஷிப்பிலே மிக நேக்காய் படித்தானே பல பல கலைகளை கிந்தன் நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபடில்லாமல் படித்தான் வேகமாக உத்தியோகத்தில் மனசை விரும்பி படிப்பதினிலே பெற்றான் பரிசு ஜாகிரபி ஹிஸ்டரி தமிழும் இங்கிலீஷ் தக்கபடி மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் படித்தானே பல பல கலைகளை கிந்தன் இப்படியாக நம்ம கிந்தன் பரீட்சைகளில் எல்லாம் தேறி பிரின்சிபாலினுடைய உதவியினாலே ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் உத்தத்தையும் பெற்றான் தன் ஊருக்கு புறப்பட்டான் அங்கே ரயில்வே ஸ்டேஷனிலே வந்து காத்துக் கொண்டிருந்தார் பழைய வாத்தியார் கிந்தன் ரயிலிலே இருந்து இறங்கின உடனே வாத்தியார் அப்படியே அவனை கட்டி தழுவி கிந்தா நீதிதன் உன்னை கிண்டல் செய்தேனந்தோ நானோரோ
பித்தன் கிண்டல் செய்தேன் நந்தோ நானோரோ பித்தன் கிண்டா நீட சித்தன். விலகி போடா, பக்கத்திலே வராதே என்று சொல்லுகிற அதே வாத்தியார் படித்து உத்தியோகம் பெற்று வந்த கிண்டனை மார்போடு அழைத்து வரவேற்பளிக்கிறார். இதற்கு கல்வி அல்லவா காரணம்? கல்வியினாலேதான் தீண்டாமையை அறவே ஒழிக்க முடியும் என்பதை ஊரார் தெரிந்து கொள்வதற்காக நான் இந்த கிண்டனார் காலட்சேபத்தை செய்தேன். இப்பொழுது சொல்லுங்கள், நான் பைத்தியக்காரனா? இல்லை இல்லை இல்லை. ஏன் இல்லை? பைத்தியக்காரன் தான். சாசனத்தின்படி புஷ்பாவை மணக்க வேண்டியவன் வேறொரு பெண்ணை மணந்திருக்கிறானே, அது பைத்தியக்காரத்தனம் அல்லவா? அல்ல, சாசனத்தை மட்டும் கருதி அந்த பெண்ணை கல்யாணம் செய்திருந்தால் அதுதான் பைத்தியக்காரத்தனம். ஆம் பூபதி, காகிதத்தில் எழுதி வைத்த கட்டுப்பாட்டுக்கு அடங்கியதல்ல கல்யாணம். நீங்கள் நல்ல தம்பி மீது கொண்டு வந்த வழக்கு சரியானதல்ல. ஆகவே நாங்கள் அதை தள்ளுபடி செய்கிறோம். நல்ல நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை. நன்றி கெட்ட ஜனங்கள். ஜனங்கள் அல்ல, நாமேதான். பூபதி, காலம் மாறிவிட்டது. சிரிங்கோ. இந்த சிரிப்பு தான் நம்ம நாட்டுக்கு இப்ப ரொம்ப தேவை. ஏன்னா நல்லா சிரிக்கிற மனத்துல கள்ளம் கபடு ஒண்ணும் இருக்காது. சிரித்துக் கொண்டே இருந்தால் உடம்பிலே வியாதிகள் ஒன்றும் வராது என்று நான் மட்டும் சொல்லவில்லை, தன் வருமானத்தை கூட மறந்து ஒரு டாக்டரும் சொல்லி இருக்கிறார். மிருகத்து சிரிக்க தெரியாது, மனிதனுக்கு தான் சிரிக்க தெரியும். அப்படி இருந்தும் மனிதன் ஏன் சிரிக்காமல் இருக்கிறான்? நாட்டின் சீர்கேட நிலைமையும் பஞ்சமும் பட்டினியும் தான். இந்த சீர்கேட நிலைமை மாறி எல்லோரும் ஆனந்தமாக சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான்